ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்கும் என்னதான் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தாலும், இல்ல தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தாலும் சரி, ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸே இங்கிலீஷ் பேச தயங்குவாங்க. அந்த இங்கிலீஷ் ஏன் அவ்ளோ கஷ்டமா இருக்கு? அப்படின்னும்போது, அதுக்கு எல்லாருக்கும் ஒரே காரணம் தான். நம்ம இங்கிலீஷ் மீடியம்லயே படிச்சிருந்தாலும், இங்கிலீஷ் பேச தயங்குறதுக்கு ஒரே காரணம் பிராக்டிஸ் இல்லாதனால தான். ஏன்னா நம்மளோட சரவுண்டிங்ஸும் சரி, இல்ல நம்ம கூட பேசுறவங்களும் சரி, இல்ல நாம அதுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறதாகட்டும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரே இதுதான் இந்த விஷயங்கள்லாம் தான் இங்கிலீஷ் பேசாம இருக்கிறதுக்கு, ஃப்ளூயன்ட்டா நம்ம இங்கிலீஷ் பேசாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. நம்ம ஏன் பிராக்டிஸ் மூலியமா மாத்தக்கூடாது? இப்போ ஹவ் டூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லின்னு போட்டாலே நெறைய வீடியோஸ் வரும் YouTubeல. அத ஏன் நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சரவுண்டிங்க மாத்த முடியுமானா, எஸ் கண்டிப்பா மாத்த முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவுண்டிங்க மாத்துறது. நம்ம சரவுண்டிங்க மாத்த முடியுமானா, இப்போ தமிழ்நாட்டுல இருந்து வேற ஒரு ஸ்டேட் போறபோது, அங்க உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். அந்த ஸ்டேட்ல உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இங்கிலீஷ் மட்டும் தான். லைக் பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாரி ஏரியாலாம் போனீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்க கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜா இருக்கும். ஸோ அது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா? அது ஈவன் ஒர்க் போறவங்கன்னா, ஓகே அவங்களால அங்க அஃபோர்ட் பண்ண முடியும். அவங்க பே பண்ணிட்டு அங்க இருக்க முடியும். இப்ப தான் ஸ்டூடண்ட்னா அவங்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணலான்றத ஒரு கடைசியா ஒரு இதுவா சொல்றேன். அவங்களால பண்ண முடியாது. நம்மளால கம்பெனிஸ் போறவங்களால பண்ண முடியாது. ஸ்டூடண்ட்ஸால பண்ண முடியாது. ஓகே. இது சரவுண்டிங்ஸ். இப்ப நம்ம கிட்ட பேசுறவங்கள, நம்ப ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நம்மளால இது பண்ண முடியுமானா, 1 நாள் பண்ண முடியும், 2 நாள் பண்ண முடியும். பட் 3வது நாள் கண்டிப்பா அவங்களே வெறுத்துருவாங்க. ஏன்னா, நம்ப மாறணும்ன்றது ஓகே. பட் அவங்க மாறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் தான். நம்ப இம்ப்ரூவ்மென்ட்ட நம்ப தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அவங்கள நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஸோ, அதனால அவங்கள அந்த 2வது கேட்டகரி நம்ம சரவுண்டிங் பீப்பிளையும் நம்ம மாத்தணும்ன்றது கஷ்டம் தான். அதே மாரி நம்மளோட கான்ஃபிடன்ஸ கண்டிப்பா நம்மளால பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ, இந்த 3 ஃபேக்டரான கான்ஃபிடன்ஸ நம்மளால கண்டிப்பா பூஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரே வழி பிராக்டிஸ். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு. நான் பண்ற மாரி, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி டெய்லி ஒரு 3 மினிட்ஸ், மினிமம் 5 மினிட்ஸ் ஓகேங்களா? சாரி மினிமம் 3 மினிட்ஸ் வீடியோ ஆர் 5 மினிட்ஸ் வீடியோ. எனக்கு ஆவரேஜா ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ. ஏதாவது ஒரு டாபிக், டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து, நம்ம இங்கிலீஷ்ல டெய்லி பிராக்டிஸ் பண்ணாலே, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துரும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இப்போ நான் நான் என்னோட மொபைல் பார்த்து பேசிட்டு இருக்கேன். என் மொபைல் ஸ்க்ரீன பார்த்து பேசிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற என்னோட மிரர நான் வேற ஒரு ஆளா பார்த்து நெனச்சு பேசிட்டு இருக்கேன். இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்ப நான் என்ன பேசுறேனோ, அத நான் இங்கிலீஷ்லயே என்னோட மூளையில டிரான்ஸ்லேட் பண்ணி, அந்த டிரான்ஸ்லேட்டட் என்னோட வேர்ட்ஸ என்னோட டங் மூலியமா வெளிய கொண்டு வரணும். இதுதான் அந்த மெயின் ப்ராசஸ். ஸோ இந்த மெயின் ப்ராசஸ்க்கு ஒரு 60 டூ 90 டேஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு 90 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு பிராக்டிஸ் செக்ஷன் மாரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னோட சேனல்ல டெய்லி இங்கிலீஷ் பிராக்டிஸ் வீடியோ எவ்ரி 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசுவேன். ஏதாவது ஒரு ரேண்டம் ஷிட் எதையாவது பத்தி பேசிட்டு இருப்பேன். பட் இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா அந்த வீடியோ இருக்க போது. பிராக்டிஸ் 1, பிராக்டிஸ் 2, டே 1, டே 2 அப்படின்ற மாரி வீடியோ போட போறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த 100 டேஸ் என்னோட இந்த இங்கிலீஷ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, என்னோட கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, நான் வீடியோல பேசுறதாகட்டும், அது எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் இத ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு எஸ் இங்கேயே கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் 1 வீடியோ ஒண்ணு ஷூட் பண்ணுங்க. மினிமம் 5 மினிட்ஸ் நல்லா பேசுங்க. கான்ஃபிடென்ட்ட வளர்த்துக்கோங்க. இதுதான் இந்த விஷயம். ஸோ இத நானும் பிராக்டிஸ் பண்ண போறேன். ஒரு 100 டேஸ் என்னோட சேனல்ல இந்த வீடியோஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்றத நம்ம இங்க பார்க்கலாம். பை.